வெல்கம் டு மைக்ரோகிரீன்ஸ் மாஸ்டரி. தினமும் ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சால் போருங்க, நல்ல வருமானம் சம்பாதிக்கலாம். அதுவும் சின்ன இடத்துல அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இதுதான் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற மைக்ரோகிரீன்ஸ் பிஸ்னஸ்ஸு. இதில் ஒரு சைடு அசலாவாக எக்ஸ்ட்ரா இன்கம்மாக நீங்கள் செய்யணும், வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இதுங்க. ஸோ கடைசி வரைக்கும் விடாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது நிறைய வருமானம் ஈட்டணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகேங்க. சரி, இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? தினமும் உங்களோட வேலை நேரம் எல்லாம் போக ஒரு 2 மணி நேரம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமாங்க? ஜஸ்ட்டு ஒரு ட்ரே ப்ரிப்பரேஷன் பண்ணணுங்க. சீடை சோக் பண்ணணும், அது மேலே கொக்கோபீட்டை போடுவீங்க, நல்லா ஸ்ப்ரெட் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் வாட்டரிங் ஸ்ப்ரே பண்ண போகிறீங்க. அதுவும் ஹைட்ரோஃபோனிக்ஸ் மெத்தடில் பண்ணிங்கன்னா அது கூட கிடையாதுங்க. ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது. இதுக்கு ஒரு பெரிய உழைப்பு வேணுமா, டிராக்டர் வேணுமா, வேலையாட்கள் வேணுமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. வீட்டில் இருக்கிற பெண்களாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், பார்ட் டைம் இன்கம் வேணும்னு நினைக்கலாம், ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கலாம், யார் வேணால் இதை செய்யலாம். ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கான ஹெல்த்துக்காக செய்யலாம், இல்லை நீங்கள் இதை சைடு இன்கம்மாக நீங்கள் கொண்டு வரணும், இல்லை இதை மெயின் இன்கமாகவே கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தாங்க இது. சரி, ஓகே. இப்போது வேலைக்கு போகிற மேடம் என்னால் செய்ய முடியல அப்படின்னா, எஸ், பரவாயில்லைங்க, நீங்கள் வேலை போகிறதுக்கு முன்னாடி பண்ணலாம், இல்லை வேலைக்கு போயிட்டு கூட பண்ணலாம். இது ஒன்றும் பெருசாக உடல் உழைப்பெல்லாம் ஜாஸ்தி கொடுக்கணும், கஷ்டமாக இருக்கும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நீங்கள் இப்போ காலையில் தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி ஆர்டரை ஈவினிங்கில் போய் அவங்களுக்கு விற்பனை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஈவினிங்கில் தண்ணி ஊற்றுங்க. காலையில் ஏர்லி மார்னிங் 5லேருந்து 7க்குள்ளே போயிட்டு நீங்கள் மார்க்கெட்டிங்கை முடிச்சுட்டு வந்துடுங்க, சேலை. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்கள் ரொட்டீனை எந்த விஷயத்துலையும் பாதிக்காமல் சூப்பராக 2 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போருங்க. இதுலேருந்து ஒரு சூப்பரான ஒரு இன்கம் வரும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்கேலப் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாங்க. சரி, ஓகே, நம்ம இதில் எப்படி மேடம் ஆரம்பிக்கணும், இதுதானே மேடம் எங்களுக்கு தெரியல, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்லாம் கேட்குறாங்க இல்லைங்களா? அதுக்கு உங்களுக்கான பதில் இருக்குது. ஓகே, முதல்ல ஒரு 20 ட்ரேயில் ஆரம்பிங்க. எடுத்த உடனே 200 ட்ரே வேண்டாம். 20 ட்ரேயில் ஆரம்பித்து முதல்ல நல்லா கற்றுக்கோங்க. கற்றுண்டதுக்கப்புறம் இல்லை நீங்கள் எங்களை மாதிரி இருக்கவங்ககிட்ட முறையான ட்ரைனிங் வாங்க. ட்ரைனிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் கமர்ஷியல் ட்ரைனிங்கில் சீடுலேருந்து சேல் வரைக்கும் நாங்கள் சூப்பராக சொல்லி கொடுத்துருவோம். யார் உங்கள் கஸ்டமரை எப்படி போய் விற்கணும், என்ன மாதிரி லேபிள் பண்ணணும், பேக்கிங் பண்ணணும், எல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம். அப்படி இருக்கிற போது ஈஸியாக நீங்கள் 200 ட்ரேயே கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் கொண்டு போகலாங்க. சரி, ஓகே. அப்படி நீங்கள் ஒரு ட்ரேக்கு எவ்வளோ மேடம் காஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு டைம் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரே வாங்குறதெல்லாம். அதுக்கப்புறம் ஆப்ரேஷனல் காஸ்ட்டு அப்படின்றது தான். அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேக்கு உங்களுக்கு 50லேருந்து 60 ரூபாய் வரைக்கும் ஆகுங்க, அவ்வளோதான் ஆகும். இது நம்ம விற்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 100 கிராம் 120 ரூபாயிலேருந்து 250 ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஏன் அவ்வளோ காஸ்ட்லின்னு கேட்குறீங்களா? சீடு மைக்ரோகிரீன் சீடு காஸ்ட்லிங்க. அது ஏன் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா, நம்ம இன்னொரு வீடியோவில் அதை பற்றி நிறைய பேச போகிறோங்க, அதில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இவ்வளோ சூப்பர் ப்ராஃபிட் இருக்குங்க. நீங்கள் 100 கிராமை இப்போது 80லேருந்து 120 ரூபா, 150 ரூபாய், 250 ரூபா வரைக்கும் போகிறதுன்னா, ஜஸ்ட் இமேஜின் ஒரு 20 ட்ரே வைக்கிறீங்க. வீக்லி ஹார்வெஸ்ட்டு, 7 நாளில் ஹார்வெஸ்ட்டு, 4 வித சைக்கிள் நடக்கும் நமக்கு. அப்போ மந்த்லி யோசிச்சு பாருங்களேன், உங்களோட இன்கம் 12,000, 15,000, 20,000ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குங்க. ஸோ குறைஞ்ச முதலீடு, குறைஞ்ச நேரம், அதிகமான வருமானம் இதில் கிடைக்கிறதுங்க. சரி, இப்போ நம்ம கற்றுட்டு நல்ல கம்ஃபர்ட் ஆகிட்டோம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் முதல்ல 50 ட்ரேயில் ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகே, 200 ட்ரேயில் ஆரம்பிச்சிருக்கலாம். நீங்கள் அதுக்குள்ளே மார்க்கெட்டிங்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா இங்கே டிமாண்ட் இருக்கிற அளவுக்கு சப்ளை இல்லை. ஸோ அதனால் நல்லா உங்களுக்கு ஸ்கோப் இருக்குங்க. அப்போ என்ன பண்ணலாம், 50 100 ஆக்கலாம், இல்லை 200 400 ட்ரேயாக மாற்றலாம். அப்போ உங்களோட இன்கம் என்ன ஆகும்? 15,000 இருந்த இன்கம் 30,000 ஆகும். உங்களுக்கு 40,000 இருந்த இன்கம் 80,000 மாறுங்க. இது வெறும் 2 மணி நேரம் இருக்கிற வேலை தாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம இதில் சம்பாதிக்க முடியுங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக
இதில் மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீங்க. நம்ம குக் பண்ண வேண்டாம், அதை அப்படியே சாப்பிட்லாம். அதனால தான் வந்து இதுக்கு வந்து செம்ம டிமாண்ட் இருக்குது. இன்றைக்கி நம்ம இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குது. நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு நோய் ப்ராப்ளம் இருக்குங்க. அந்த நோய் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து நம்ம ஃபார்மசி கிடையாதுங்க. நம்மளோட ஹெல்த்து, நம்மளோட ஃபுட்டு, நம்மளோட டயட்டு இதெல்லாம் தாங்க. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அதிகமாக அதில் போய் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளோட ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு மைக்ரோகிரீன்ஸ் தான் வந்து ரைட்டான சாய்ஸு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் ஈஸியாக உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செய்யணும் அப்படின்னா நம்மளோட பேசிக் கிளாஸ் இருக்குது. இல்லை நான் இதை வந்து வருமானமாக ஈட்டி நான் சூப்பராக இதில் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அட்வான்ஸ் கமர்ஷியல் ட்ரைனிங் இருக்குது. ஸோ நீங்கள் இது எல்லாமே ஆன்லைனில் நடக்குது. 1-to-1 தான் உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் நடத்த போகிறேன். அப்போ நல்லாவே கற்றுக்க முடியும் உங்களுக்கு. சூப்பரான சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் எங்ககிட்ட இருக்குது. அதில் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஐடி எம்ப்ளாயிங்க அவர் எங்ககிட்ட பேசுகிற போது என்ன சொன்னாருன்னா, மேடம் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், சம்பாதிக்கிறேன், ஆனால் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் இருக்குது, என் ஹெல்த்து போச்சு, தூக்கம் போச்சு, எனக்கு வந்து வேறு ஏதாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இப்போ என்னோடய குடும்பம் நிலைமையில் என்னால் வேலையை விட முடியாது, ஆனால் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். நான் இனிஷியலாக ஏதாவது ஒரு பிஸ்னஸை ஆரம்பித்து நான் ட்ரை பண்ண பார்க்கணும். இதில் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் வந்து இந்த ஜாபே விட்டுட்டு நான் ஃபுல் டைமாக இறங்கிடுவேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. அப்போ தான் நான் அவருக்கு வந்து இந்த மைக்ரோகிரீன்ஸை பற்றி சொன்னேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற போது ஆஃபீஸ் போயிட்டு வந்து உங்களுக்கு மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. எப்படி நம்ம டிஆர்கானிக்கா கார்டன் டெரஸ் கார்டனுக்கு சொல்லுவோமோ அந்த மாதிரி இப்போ மைக்ரோகிரீன்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்த உடனே சின்னதாக ஒரு 1 hour இதில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். ஸோ இதுலேருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். சின்ஸ் யூ ஆர் ஒர்க்கிங் இன் ஐடி உங்களுக்கு நல்லாவே ஸ்கோப் இருக்குது சார். சரி, நிறைய ஐடியா கொடுத்தோம். அட்வான்ஸ் கமர்ஷியல் ட்ரைனிங்கில் வந்தாங்க, செமையாக வந்து இப்போ கற்றுட்டாங்க. சின்னதாக ஆரம்பித்தாங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது மேடம், ரிலாக்ஸ்டாக இருக்கேன், ஏர்னிங்கும் வந்துடுச்சு, கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு இன்கமும் அதுலேருந்து வருது. ஸோ இப்போ வந்து தைரியமாக இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் இதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு என் வேலையிலேருந்து விட்டுட்டு கூட நான் இதை ஃபுல் டைமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி எங்ககிட்ட இருக்குங்க. ஸோ இதெல்லாம் மாதிரி நீங்களும் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியில் ஒருத்தர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? உடனே இந்த மாதிரி ஒரு அரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அண்ட் டிமாண்ட் இருக்குதுன்னு தெரியக்கூடிய ஒரு பிஸ்னஸில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கட்டாயம் சக்ஸஸ் ஆகுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற போது நாங்கள் சொல்லுவோம், நீடு, டிமாண்டு, உங்கள் பேஷன் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக பிஸ்னஸ் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் தான் வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்கிற பிஸ்னஸ் தான் இந்த மைக்ரோகிரீன்ஸ் பிஸ்னஸை. சரி, ஓகே, நம்ம இந்த பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்தா எப்பயுமே சூப்பராக போயிடுமா அப்படின்னா எல்லா சேனல்லையும் இதே தானே மேடம் சொல்கிறாங்க. இதில் சேலஞ்சஸ் இருக்கானா? அஃப்கோர்ஸுங்க, நம்ம பிஸ்னஸ்னாலே ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஆண்டர்ப்ரனர்னாலே ஒரு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். பட் ஆனால் என்ன அப்படின்னா இது அந்த அளவுக்கு பெரிய ரிஸ்க்கு, அவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் ஒன்றுமே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ண தெரியணும். உங்களுக்கு எப்படி ப்ராப்பராக பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா லாஸை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ விதை போடுறீங்களோ அது கரெக்டாக ஹார்வெஸ்ட் கிடைக்கும். கரெக்டாக ஹார்வெஸ்ட் வெயிட் கிடைச்சிது அப்படின்னா கரெக்ட் ப்ரைஸில் நீங்கள் கொடுக்கலாம். கரெக்ட் ப்ரைஸிங்கில் நீங்கள் கொடுக்குற போது கரெக்டான உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க. அப்போ சஸ்டைனபிளாக ஒரு மாடலை நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டு தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்வ கோளாறுனால நம்ம நிறைய கமிட் பண்ணிக்கக்கூடாது. நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோ, நம்மளால் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றத பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல் அப் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு ஆர்டர் எடுங்க. டூ மச்சாக எடுத்துகிட்டு எப்படி சப்ளை பண்ணுறது? ஏன்னா இதுவும் நடக்குதுங்க. சம்டைம்ஸ் டூ மச்சாக ஆர்டர் எடுத்துடுறாங்க, அவங்களுக்கு எப்படி சப்ளை பண்ணணும்னு தெரியல. ஆல் ஆஃப் அ சடன் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி இருக்குன்னா பண்ணிடுறாங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி இல்லைன்னா அது வந்து அவங்கள வந்து டிப்ரெஷன் மோடுக்கு எடுத்துகிட்டு போயிடுது. ஐயோ, நான் ஆர்டர் வந்து விட்டுட்டேனேன்னு உள்ள ஆர்டரையும் அவங்களால சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இப்படி நம்ம ஒழுங்காக பண்ணோம் அப்படின்னா 2 மணி நேரத்தில் ஒரு சைடர்ஸில் சூப்பரான இன்கம்மை நம்மளால் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக முடியுங்க. இது வந்து நம்ம முக்கியமாக விஷயமா தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் இவ்வளோ கூடுதல் இன்கம்மா அப்படின்னா கட்டாயம் முடியுங்க. இதில் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. நான் சக்ஸஸ் ஸ்டோரின்னு சொல்கிறது வந்து இதில்
நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குங்க. சக்ஸஸ் ஸ்டோரின்னு நான் சொல்கிறது வந்து வெறும் ஐடி எம்ப்ளாயியோ இல்லை வந்து நிறைய பைசா வச்சுருக்கிறவங்களையோ அவங்கள மட்டும் சொல்லலைங்க. நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க, கொழுத்து வேலை செய்கிறவங்க, இல்லை ரோடை சுத்தம் பண்ணுற க்ரீன் அம்பாசிடர்ஸ், இப்படி எல்லாருமே நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் இதை எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். நிறைய பேரை இதை தொழில் முனைவோராக உருவாக்கணும். நிறைய பேர் இதுக்குள்ளே வந்தாங்கன்னா தான் நம்ம ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போக முடியும். அப்படின்றதுக்காக தான் நம்ம டிஆர்கானிக்காவோட மெயின் எய்மே என்னன்னா, வீடுதோறும் விவசாயம் வீட்டுக்கு ஒரு விவசாயி, வீடுதோறும் வியாபாரம் வீட்டுக்கு ஒரு வியாபாரி. அந்த தாட்டில் நான் ஒர்க் பண்ணுற போது நான் இது பாரபட்சமே இல்லாமல் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறேங்க. ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் படிச்சிருக்கணும், டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மைக்ரோகிரீன்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா எங்களோட ட்ரைனிங்குள்ளே ஜாயின் பண்ணுங்கள். பேசிக் ட்ரைனிங் இருக்குது, அட்வான்ஸ் ட்ரைனிங் இருக்குது. அதில் சீடுலேருந்து சேல் வரைக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். 1-to-1 இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் அக்ராஸ் த கண்ட்ரி இப்போ எங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் அதில் கலந்துக்கோங்க, சூப்பராக ஏர்ன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே சம்பாதிக்கட்டுங்க, வளமாக இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருப்போம். அப்படி இருந்தோனாலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக லைஃப் இருக்குங்க. பணம் மட்டும் முக்கியம் இல்லைங்க, ஷேரிங், இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கு, நாலேஜ் ஷேரிங்கு, நமக்கு தெரிகிற ஐடியாவை நம்ம ஷேர் பண்ணுறது, மணி வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கிற போது எல்லாருக்கும் சொல்லுவோம். எல்லாரும் லைஃப்பில் ஹாப்பி